எல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த நல்ல விளைந்த எல்லாம் உள்ள இறைவன் சேர்த்து கொண்டு இன்றைக்கு தான் மறைந்த மறையாமல் மக்கள் மனதில் நீங்கள் இடம்பெற்றிருக்கிற மாபெரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் அம்மா அவர்களுக்கு பிறகு தமிழகத்தை 4 ஆண்டு காலம் நல்ல ஒரு பொற்கால ஆட்சி ஏற்படுத்திய நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சாதாரண விவசாயம் கடந்த அது மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தந்தார்கள். அது அனைவருக்குமே தெரியும். அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் அத்துடையவர்களுக்கு கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் குடிமராமத்து நாயகன் என்று பெயர் எடுத்து இன்றைக்கு பல இடங்களில் தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மரியாதைக்குரிய அண்ணன் விவசாய குடும்பத்தில் பிறந்த சாதாரண ஒரு விவசாயி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய முயற்சினால்தான் குடிமராமத்து திட்டம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் உருவாகி. ஆனால் இடம்பெற்ற காலத்திலே ஒரு ஆட்சி மாற்றத்தின் காரணமாக விடியா ஆட்சி என்று ஒருத்தர் சொல்லி ஒரு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி நாங்கள் விடியல் தருகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களை விடியாமல் செய்துவிட்ட இந்த ஸ்டாலினுடைய ஆட்சிகளே இன்றைக்கு பட்டுக்கின்ற அவலநிலை மக்கள் பட்டுக்கின்ற அவலநிலை அதிகம். அம்மாவுடைய திட்டங்கள் எடப்பாடியோடைய திட்டங்கள் எல்லாமே புறக்கணிக்கப்பட்டு விட்டன. மக்களுக்கு எந்த திட்டமும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா அதை விட மோசம் சட்ட ஒழுங்கு சீர்கேடு. இன்னைக்கு தமிழகத்தை பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் சரி, தொலைக்காட்சி எடுத்து பார்த்தாலும் எந்த தொலைக்காட்சி பத்திரிகை எடுத்து பார்த்தாலும் அங்க கொலை இங்க கொலை, அது 2 கொலை 3 கொலை, குடிச்சிட்டு கொலை, வெட்டு, அத்தனை ஒரே பிரச்சனை. அதை விட மோசம் எந்த உலகத்திலே எங்கேயும் நடக்காத ஒரு காட்டாட்சி இன்றைக்கு இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? 3 இடங்களில் 21 வாரத்திலே கிருஷ்ணகிரி, நாமக்கல், தூத்துக்குடி, வேடநத்தம் இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் பலாத்காரத்தினால ஒரு 3 வயசு இல்லை 7 வயசு இல்லை இன்னைக்கு இந்த ஸ்கூலில் 12th படித்து பரிசீலித்து வந்து வீட்டுக்கு வந்த பிள்ளை அதோட ஏற்க உபாதையை நீக்கிறது பார்த்தீங்கன்னா கிராமத்துல தான் உங்களுக்கு பாத்ரூம் கம்ப்யூஸ்லாம் கிடையாது. கிராமம் அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த பிள்ளைகள் அதையும் பொறுத்து கொண்டு இன்னைக்கு வயிற்றுப்போக்கு இருந்தால் கூட அதெல்லாம் பொறுத்து கொண்டு பார்த்தீங்கன்னா ராத்திரி தான் ஒரு 8:30 முடிவாங்க போய் அந்த கிராமத்துல ஓரமா ஒதுங்கி ஒரு இடத்த போய் அந்த இயற்கை உபாதையே கழிச்சு வருவாங்க. இது எல்லா கிராமத்திலுமே நடக்கிற எல்லா கிராமத்தையும் நடக்கும். உங்களுக்கு தான் தெரியும். உங்க சுற்றி உள்ள நம்ம தூத்துக்குடி பட்டணம் சரி தமிழகத்துல எங்க எடுத்தாலும் எல்லா கிராமத்தையும் இதான். ஆனா அதுல கூட அந்த வாய்ப்பை கூட கொடுக்க கூடாதுங்கிற அளவுல அந்த வேடத்துல அந்த 12th படிக்கிற பிள்ளை மாணவி நல்ல ஒரு படிக்கிற பிள்ளை 3வது ஸ்டேட்ல 3வது ரேங்க் எடுக்கக்கூடிய பிள்ளை. அந்த பிள்ளை தாயும் மகளும் இருக்காங்க, மகா கட்சி குண்டாலத்து இருக்காங்க, 2வது தாய் இருக்காங்க. ஆனா தாய் வீட்டுக்கு வந்துட்டாங்க, மகா வரல. கடைசியில பார்த்தா அன்றைக்கு உடனே அவங்க காணும்னு ஒண்ணு இந்த பெற்றோர்கள் பதறி அடிச்சு பக்கத்துல இந்த குளத்தூர் காவல் நிலையத்தில் வாங்கிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது மகளிர் காவல் நிலையத்தில் தான் போட்டு இங்க பார்க்க முடியாது இருக்காங்க. அன்றைக்கு அந்த காவல்துறை நண்பர்கள் அங்க உடனடியாக வந்திருப்பாங்க. ஆனால் குற்றத்தை தடுத்திருக்கலாம், குற்றவாளிகளை பிடித்திருக்கலாம், அவர்கள் செய்யவில்லை. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா 2வது இங்கே போய் லாத்துக்குளத்து போய் கொடுங்க. லாத்துக்குளத்துக்கு போய் சொன்னா அங்க மகளிர் காவல் நிலையம் அவங்க என்ன சொல்றாங்க எங்கேயாப்புல ஓடி இருக்கும் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க தட்டி கழிச்சுட்டு நாளைக்கு வாங்க பார்ப்போம்ட்டாங்க. ஆனா இவங்க கிராமத்துல மக்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு இடமா தேடி இருக்காங்க இந்த பிள்ளையை கண்டுபிடிக்கணும். முதல்ல தேடி இருக்காங்க, அந்த இடத்துல இல்லை. ஆனா மறுநாள் அங்க தேடும் போது போலீஸ் வந்திருக்காங்க, எல்லாம் தேடி இருக்காங்க, அந்த இடத்த பாடி கிடந்து சீரழிக்கப்பட்டு கிடந்து. இன்னைக்கு எல்லாமே ரிப்போர்ட் சொல்றாங்க சரியான வரல. ஆனா என்ன சொல்றாங்க கற்பழிக்கப்பட்டு தான் அந்த பிள்ளையை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணி தான் இறந்ததாக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நானே பேசிக்கிட்டது ஒரு பிள்ளை ஒதுங்குவதற்கு கூட போறதுக்கு இந்த ஆட்சியில துப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அப்பேற்பட்ட அவலநிலை ஆட்சி எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவலநிலை ஆட்சி நடைபெற்று சொல்றாங்க. நான் அதை தருவேன் இதை தருவேன். ஏன் நீ பணம் கொடுத்தா போதுமா? இன்னைக்கு பாதுகாப்பு இல்லையே. பணம் கொடுத்து என்ன ஆக போகுது? பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? அது யார் பணத்தை முடியுங்க? நீங்க இன்னைக்கு எல்லா இதுலேயும்
நம்ம தண்ணி தீர்வை கூட்டியிருக்கீங்க, கரண்ட் தீர்வை கூட்டியிருக்கீங்க, வீட்டு தீர்வை கூட்டியிருக்கீங்க, பத்திரப்பதிவு கூட்டியிருக்கீங்க, பார்வலையை கூட்டியிருக்கீங்க, அத்தியாவசியமான பொருள் அனைத்தையும் நீங்க கூட்டியிருக்கீங்க. உங்க ஆட்சியில் அவ்வளவு கூட்டியிருக்கு, இன்னும் கூட்டிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க அந்த பணத்தை கொண்டு அதை எடுத்து எங்களுக்கு குடிக்க. சரி, அந்த பிராண்டி கடையை மூடுவோன்னு இந்த அம்மா சொன்னாங்க. சகோதரி, நீ சொன்னியம்மா எல்லாரும் தமிழ்நாட்டில் வந்து இளம் உதவிகள் படுத்துட்டாங்க. எங்க அண்ணாச்சி வந்தவொடனே கையெழுத்து மதுவளத்தில் கைத்து போட சொன்னியம்மா. என் தாய் அன்னைக்கு நீ இந்த மதுவளத்தில் அவங்க கையெழுத்து போட்டுருந்தாருன்னா இந்த சம்பவம் நடக்குமா? காரணம் இன்னைக்கு இதுக்கெல்லாம் காரணம் பாலியல் துன்பத்துக்கு காரணம் இல்லைங்க. பூரா கஞ்சா மது எங்க பார்த்தாலும் லேசா கிடைக்கும். கஞ்சா எங்க பார்த்தாலும் லேசா கிடைக்கும். அது பாருங்க, ரொம்ப தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் இருக்கான். அதை வாயில இது பண்ண கடைகளில் விற்கிறான். செப்படா அது போதையா? அவங்க ஒன்று மிட்டாய் மாதிரி ஒன்று இருக்கா, அதை வாயில போட்டாலும் போதையா? ஏன் இதை தடுக்கக்கூடாது? அந்த இந்த இந்த ஊனமுற்ற அரசு, சொல்லப்பட ஊனமுற்ற அரசு ஏன் தடுக்கக்கூடாது? ஏன் இது பார்க்கவே இல்லையே? என்ன கண்டிச்சு பண்ணீங்க? என்ன நடக்கு? எதையாவது ஒரு கடையில் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிய புகையில இருக்காங்க, பார்த்து பிடிச்சிட்டு போறிய. அந்த ஆள் பிடிச்சிட்டு போன நான் வீட்டுக்கு வந்துடலாம். என்ன கேட்ட செட்டு காவல்துறைக்கு கண்ணியத்தையே கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு காவல்துறை அதிகாரி கூட கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். போடுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை, அவனால முடியல. டிஜிபி யாரு இருக்கா? கிடையாது. அப்படிப்பட்ட அவனோட ஆட்சி தான் இன்னைக்கு ஒரு சொல்ல போன விடியல் ஆட்சி இல்லை. இந்த ஆட்சி விடியல் ஆட்சி இல்லை, மக்களை விழுகிற மக்களை கொள்ற ஆட்சி தான் இப்ப நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அவனல அதை தருவை இதை தருவீங்கள, என்னத்தை கொடுத்தீங்க, என்ன பண்ணீங்க? இன்னைக்கு இந்த பிள்ளைக்கு யார் பாதுகாப்பு? என்ன ஆச்சு? இது போல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவ்வளவு பெண்களும் ராத்திரி தான் உடுக்குவாங்க. இது எல்லா இடமும் தெரியும். ஆனா இன்னைக்கு இதுக்கு பாதுகாப்பு என்ன இருக்கு? காவல்துறை அது உடனே நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. காரணம் காவல்துறையுடைய கை கட்டப்பட்டு. நான் கூட பல மீட்டிங்ல சொல்லுவேன், அம்மா தயவு செய்து தங்க வடலாம் கூடி போச்சு, நீங்க நகையெல்லாம் போட்டு வராங்க. அப்போ ஒரு அம்மா சொல்லிக்கிறாங்க, ரோல் கோல்டு தான் போட்டுங்க. அப்பா ரோல் கோல்டுன்னு சொல்றேன், நீ ரோல் கோல்டு தெரியுமா, தங்கம் தெரியுமா, கழுத்தை எடுத்து போட்டு போயிடுவா. இன்னைக்கு இந்த ஆட்சியில் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி சூழ்நிலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவலமான திமுக ஆட்சி, விடியல் ஆட்சி. விடியல் ஆட்சிங்க என்ன விடியல் தந்துட்ட? என்ன விடியல் தந்திருக்க? நீங்க எவ்வளவு பேப்பர் எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. சின்ன பிள்ளைய, 3 வயசு பிள்ளைய, 5 வயசு பிள்ளைய, எவ்வளவு மோசமா இருப்பாரு. கொலை பாருங்க, அன்னைக்கு பாருங்க நாங்குநேரி பக்கத்துல நிட்ட கொலை, குடிச்சுட்டு வெட்டிட்டு போட்டு போறான். எதுக்கு வெட்டல, ஏன் வெட்டல, என்ன இப்படி பார்த்து பல இடங்கள் இப்படி நடந்துருக்கு. எங்க ஆட்சியில் இப்படி நடந்துச்சா? நடக்க விடுவோமா? எடப்பாடியார் விடுவாரா? இன்னைக்கு அப்படி இல்லை. போலீஸுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டாங்க. இன்னைக்கு அதனாலதான் இப்போ அவள இடம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்ம அவளுக்கு போதுதான் அதை யாருமே தடுக்க மாட்டேங்காங்க. பிளாக் வைக்காங்க. சொல்றாங்க 12 மணிக்கு மேலதான் கடை இருக்கும். ஏன் 12 மணிக்கு மேல கடை இருந்தா என் முந்தின நாள் வாங்கி வைக்க மாட்டானா? இல்ல ஒருத்தருக்கு 1/4 கோடி ரூபா கொடுக்கணும், 1/4 ரூபா கொடுக்கணும் கணக்கு வச்சிருக்கீங்களா? கிடையாது. எவ்வளவு நாள் கொடுத்து வாங்கிட்டு போயிடுவான். அன்னைக்கு கூட 10 கிலோ வச்சு ஒருத்தர் 200 பாட்டில் 300 பாட்டில் வாங்கிட்டு போறாங்க. அதை இப்ப பிடிச்சாங்க. என்ன இது, என்ன ஆச்சு? சரி, இவ்வளவு பேசுறீங்க, நான் அதை செய்வேன் இதை செய்வேங்க. 525 திட்டம் கொடுத்தீங்களே, என்ன திட்டம் நிறைவேற்றி இருக்கீங்க? நீங்க நிறைவேற்ற திட்டம் என்ன? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு போடித்தரும். என்ன இவங்களுக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து நாங்க அவங்களுக்கு பழைய ஓய்வு கொடுத்தீங்களா? நம்ம துப்புரவு தொழிலாளி அவங்களுக்கு வந்து அவங்களோட இது ரெகுலரைசேஷன் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? பண்ணீங்க. என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா நான் வந்து வீட்டுக்கு 2000 கொடுப்போம், கோடை காலத்துக்கு சொல்லி ரூபா கொடுக்க சொல்லி சொல்றீங்க. இதுக்கு முன்னால 2016 இருந்து நீங்க இருக்கீங்க, 21 இருந்து நீங்க இருக்கீங்க, 2021 இருந்து நீங்க இருக்கீங்க. அப்பெல்லாம் கோடை வரலையா? அப்ப கோடைக்கு ரூபா கொடுக்கல. இந்த 1000 ரூபா கொடுப்பீங்களே, இப்ப இந்த இலை தேர்தல் ஒரு குடிக்கீங்க. ஏன் இதுக்கு முன்னால கொடுத்தீங்களா? கொடுக்கல. பொங்கல் பரிசு கொடுக்கல. ஆனா பூரா ஏமாத்து. இன்னைக்கு எடப்பாடியா இருக்கும் பொழுது எத்தனை லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி கடனா இருக்கு? எவ்வளவு மடங்கு? எடப்பாடியா இருந்த அப்ப இருந்த கடனை விட இப்ப கிட்டத்தட்ட 50-60% கடன் கூட இருக்கு. அந்த படம் இங்க என்ன திட்டம் பண்ணீங்க? நீங்க இங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சியில அவல நட இந்த ஒரு இது டெண்டர் விட்டுருக்காங்க, டெண்டர் கேட்டிருக்காங்க. ஆனா வேலை முடிஞ்சிட்டு
அது என்னன்னு புரியல. டெண்டர் விட்டு உடனே டெண்டர் யார் எடுத்தாலும் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இங்க டெண்டர் விடுறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஆனா வேலை ஏற்கனவே முடிஞ்ச வேலைக்கு டெண்டர் விடுறாங்க. எவ்வளவு மோசம் பாருங்க, எவ்வளவு ஊழல் பாருங்க. இது தவறு இல்லையா? இன்னைக்கு லைன் கருப்பு லைன் வந்து பைப் லைன் போட்டுக்கு பல இடங்கள்ல போடல, கணிசம் கொடுக்கல. அது மட்டும் இல்ல, பாதாள சாக்கடை வந்து எல்லா இடத்தையும் கொடுத்துட்டே கொடுக்கல. பாதாள சாக்கடை கொடுக்காம இருக்கு. ஆனா அவங்ககிட்ட 6,00,000 ரூபா வாங்குறாங்க. அது ரூபாய் எங்க? எவ்வளவு தீர்வை கூட்டிருக்கீங்க? இந்த படத்துக்கு என்ன பண்றீங்க? சும்மா பூங்காவை ஜோடிக்க சொல்லிட்டு உடைச்சு ஒரு பூங்கா ஒரு பக்கம் ஜோடிக்காம பிறகு வந்து உடைக்கும். நீங்க பாத்தீங்களா பல இடங்கள்ல. அப்போ சமீபத்துல கூட ஒரு இது சொன்னாங்க. நாங்க என்னுடைய பீரியட்ல வந்து 2012 ஒரு அங்கன்வாடி கட்டி கொடுத்ததுல அந்த இது உடைஞ்சு விழுந்துச்சுன்னு சொல்லி நாங்க எல்லாம் நல்லா தான் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க அதுக்கு பிறகு அதை இப்போ இவங்க சட்டமன்ற நிதியில இருந்து இப்போ 2வது இது பண்ணாங்க. பார்த்து அதுக்கு ரூபாய் எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்ப விழுந்திருக்கு. அப்ப யார் தப்பு? நான் 2012 பண்ணது தப்பா? அவங்க இப்ப இது பண்ண தப்பா? கவுன்சிலர் ஒருத்தர் பேட்டி கொடுக்காரு. தம்பி கீதா புரியேசர், எனக்கு பிரியமான மகன் தம்பி, அவர் பேட்டி கொடுக்காரு. அவர் தான் கேட்டாரு, நாங்க கெட்ட ரைட்டு அப்பெல்லாம் தான் இருந்துச்சு. 11 இருந்து போன 2 மாசம் முன்னாடி நல்லா தான் இருந்துச்சு. நீங்க அதுக்கு முன்னாடி இடையில அதை ரீரிப்பேர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ஒதுக்கி இருக்கீங்க. உங்க கல்வெட்டை வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி யார் மேல தப்பு? நீ தானே பண்ண, எம்எல்ஏ பண்ணிருக்கு. அது மட்டும் இல்ல, பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் ரேஷன் கடத்துறாங்க. அந்த ரேஷன் கடையிலாம் இது பண்ணு சொல்லி பண்ணி என்னுடைய பேர் இந்த கல்வெட்டை இதெல்லாம் எடுத்துட்டு அவங்க புதுசா கல்வெட்டு வைக்காது. சின்ன உதாரணம் வேற ஒண்ணு. ரேஸ் படத்துல அந்த மக்கள் கேட்டதுனால 2 கடை ஒரே இடத்துல பண்ணோம். அவங்க கஷ்டப்பட்டு தூரமா போயிருந்தாங்க. அதுல நாங்கெல்லாம் இவனை போய் கல்வெட்டுலாம் வைக்கல, நாங்க பேர் மட்டும் அப்படி எழுதி போட்டிருக்கோம். இவங்களுமா அதுக்கு பணத்தை கொண்டு செலவழிக்கிறோம். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா பெரிய கல்வெட்டு இது வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம லைன் சொன்ன அது நீங்களா கட்டிங்க. ரேஷன் கடை லைன்ஸோட ரேஷன் கடை நீங்களா கட்டிங்க. ரேஸ் படுத்த ரேஷன் கடை நீங்களா கட்டிங்க. நாயப்பட்டில கட்டி கொடுக்குறது. ஆனா நீங்க பாருங்க கல்வெட்டுல பாருங்க, அவங்க புதுப்பிச்சு கல்வெட்டு வச்சிருக்காங்க. இப்படி பல இடங்கள்ல இப்படி பண்ணியிருக்காங்க. இவங்க அதாவது எப்பவுமே இவங்க லேபிள் ஓட்டுறவங்க தான். இன்னைக்கு வேற ஒன்று திருச்செந்தூர்ல அந்த ரோடு வந்து ஏற்கனவே நானும் பழைய கலெக்டர் அவங்க ஆசிஸ்குமார் இருக்கும்போது இடம் நெருக்கடியா இருக்கு, அதனால கோயில் போறதுக்கு அந்த பாலத்துல வந்து லெப்ட்ல ஒரு பாதை போட்டு இந்த பாதையை கொண்டு போய் சேர்த்தா அங்க இடம் ஜாஸ்தி இருக்கு, அதுல வந்து வண்டி விடலாம், கோயிலுக்கு சீக்கிரமா போயிடலாம் சொல்லி ஒரு திட்டம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சோம். அதுக்குள்ள எங்களுடைய ஆட்சி கலைஞ்சிட்டு நாங்க எங்களுடைய இது முடிஞ்சது. அதைத்தான் இப்பவே பார்க்க ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அதோட அடியானா இங்க இருந்து மணியாச்சில இருந்து உங்களுக்கு வண்டி கிட்டத்தட்ட 40 வண்டி கிட்ட போகுது வெளியே வட மாநிலங்களுக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரோடு ஆய்வு பண்ணோம். நான் அமைச்சராக இருக்கும் போதே நான் போய் ஆய்வு பண்ணி 1/2 மணி நேரம் நான் மணியாச்சிக்கு அந்த ரோடு போட்டேன். 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். அதை போடுறதுக்கு ஆய்வு பண்ணி எடுத்து எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ அவங்க அதை எடுத்து பண்ண போறாங்க. அது செய்யல, அது செய்ய போறாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பாலத்துக்கு நாங்க அம்மா பணம் ஒதுக்கினாங்க. 2004 தேர்தலோடு தான் இதே அண்ணாநூறு வச்சு அறிவிச்சாங்க. இந்த பாலத்துக்கு நாங்க இது பண்ணாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு நபர் நாம் தமிழர் வளாகம் சொல்லி ஒருத்தர் வச்சிருக்காரு. அவர் வந்து அதை தடுத்து கேஸ் போட்டதுனால அது நின்றுச்சு. அதான் இவங்க மேக்கா கட்டி செஞ்சிருக்கலாம்ல. இன்னைக்கு எவ்வளவு இடத்துல இருக்கு உங்களுக்கு தெரியாது. இல்ல இந்த மார்க்கெட் பக்கத்துல அண்ணா சிலை பக்கத்துல இருக்குல்ல, அந்த சிக்னல் போட்டா இந்த வண்டி எங்க வரைக்கும் இருக்கு, சின்னத்துல ஜவுளி கடைலாம் தாண்டி அங்க வரைக்கும் இருக்கு. அடுத்த சிக்னல் இருக்கு. எவ்வளவு இடைஞ்சல் பாருங்க. இது அவங்க சரியா பண்ற நகரம் ஒண்ணுமே செய்யல. அதோட அநியாயம் பாருங்க. பக்கலோட வந்து பெரிய ஓடையாடுச்சு. 45-50 அடி அகலம் இருந்துச்சு. அதை சுருக்கி கட்டுறது யாரு? இதே பெரியசாமி இல்லையா? அவரு மொய்ச்சாடு தானே சின்னதா கிட்டாங்க. 2 பக்கம் ரோடு போட்டு இப்ப என்ன சொல்றாங்க, பக்கலோட சிறுசா இருக்கு, பெருசாக்கு போறோம். ஏன் அன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல? ஏன் சிறுசாக்குனீங்க? அந்த பாலம் அன்னைக்கு கூட ஒரு பையன் வேலை கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரி இருக்காங்க. ஏன் இது நீங்க பாலத்தை பெருசா போட்டுக்கலாம்ல? உங்க ராஜ்யம் இதெல்லாம் பாதிக்கப்படும் தானே சிறுசாக்குனீங்க.
ஒழுங்கா பரிசா கட்டிட்டாங்களா? இன்னைக்கு தூத்துக்குடிக்கு அந்த குடும்பத்தினாலதான் பெரிய ஆபத்து. அவரு பொய்ச்சலாளர், நம்ம ஸ்பின்னிங் மில்ல பொய்ச்சலா இருந்தாரு, நம்ம ஆவில் மில் நெஜாபுரத்தை பொய்ச்சலா இருந்தாங்க. அந்த சங்கம் இப்ப இருக்கா? அந்த மில்லு இருக்கா? இல்ல. ஏன்? அந்த தொழிலை ரசிக்க போச்சு. எப்படி வந்த தொழில்? இப்ப அந்த இடத்த அவங்க விலைக்கு வாங்குறாங்க, பிராவி போட்டு. எல்லாரும் மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன போன இடத்துல கனிமொழி எம்பி முற்றிட்டு மக்கள் சரமரியா கேள்வி கேட்டிருக்காங்க. கனிமொழி அம்மா அக்கா போயிருக்காங்க. அந்த அக்கிரமோட செய்ய வேண்டியது முதல்ல பிடிச்ச அவன் எவன் தப்பு பண்ணானோ அவனை தவற விட்டுட்டாங்க. இனிமே கஷ்டப்பட்டு போலீஸ் சிபிஐக்கு போகணும். சிபிஐ நடத்தினாதான் கிடைக்கும். சிபிஐ இல்லாம கிடைக்காது, வாய்ப்பு கம்மி. அவ பண்ணாதான் அவளை போனே டிரான்ஸ்ஃபர் பண்ணி பண்ணணும். எல்லாம் போனும் எங்க பேசிருக்காங்கன்னு அதை பூரா அன்னைக்கு நைட்ல இருந்து நடந்த போனை இது பண்ணாதான் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவான். குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஈவு இறக்குமே பார்க்க கூடாது. இதெல்லாம் கேஸ் நடத்தி இடத்துல நடத்தலாம், அதெல்லாம் ஆகாது. புரட்சியில் எம்ஜிஆர் சொன்னார், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றால் விடமாட்டேன்னாரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இன்னைக்கு பாருங்க எவ்வளவு இதை லேசா விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஏமா அன்னைக்கே பிராண்டி கிடையாது அடைச்சிருந்தா அந்த பிரச்சனை வருமாமா? ஏன் உங்க ஆட்சியில் நீ இருக்கீங்க? எடப்பாடியார் ஆட்சியில் இருந்தாங்க, புரட்சி தலைவர் இருந்தாங்க, புரட்சி தலைவர் அம்மா இருந்தாங்க. இந்த கஞ்சா தண்ணி பிராண்ட் இப்படி ஓடிச்சா? இவ்வளவு மோசமா அடிச்சா? குடிச்சிட்டுலாம் வெட்டுறான், கஞ்சா அடிச்சு வெட்டுறான். படிக்கிற மாணவர்கள் எவ்வளவு மாணவர்கள் இப்ப எவ்வளவு பள்ளிகள்ல பையங்களை செக் பண்ணி தான் உள்ள அனுப்ப வேண்டியிருக்கு. ஏன்னா பைக்கிலே போட்டு கொண்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இந்த விடியா திமுக ஆட்சியில், ஸ்டாலினுடைய ஆட்சியில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஒரு சொல்ல போனா இது தகுதியில்லாத ஆட்சி. இந்த ஆட்சி இவர் உடனே பதவி வழங்கணும். ஸ்டாலின் பதவி வழங்கணும், தார்மீக பொறுப்பேற்று பதவி வழங்கணும். முடியலையே பரவாயில்ல, ஒண்ணுமே செய்ய முடியல. சும்மா பணத்தை கொடுத்தவொன்னே ஏத்துறவொன்னே இதாகிடுமா? இப்படி மோசமான ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சி ஆட்சி முடிஞ்சாத்தான் இவர் பதவி விலகணும். மக்கள் மனமாறி விடியா திமுக ஆட்சியிலான எவ்வளவு பாதிக்கப்பட்டவங்க உணர்ந்து வருகின்ற இதுல மீண்டும் எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால்தான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும், தமிழக மக்களை காப்பாற்ற முடியும். படிக்கிற பள்ளி மாணவியல் சிறு குழந்தைகள் மூக்கொண்டு காப்பாற்ற முடியும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்றீங்க. ஆனா உங்க கட்சியில அவரு சசிகலா அந்த அம்மா தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் அவரு திமுகவுக்கு போயிட்டாரு. கட்சி பலவீனப்பட்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. எப்படி இருக்கு? அது தெரியாதில்ல. புரட்சி தலைவர் தீய சக்தி அப்படின்னு சொல்லித்தான் கருணாநிதியுடைய ஆட்சிக்கு வெளியே வந்தாங்க. அப்போ வரும்போது யாருமே வரல, தலைவர் மட்டும்தான் தனியாக வந்தாங்க. அவங்கள வச்சே வெற்றி பெற்று நாங்கள் ஆசீர்வாதம் நல்ல ஒரு வெற்றி பெற்றோம். அதுபோலதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தீய சக்திகள் தான் கூட போயிருக்கு. அவங்க கூட அவங்க உள்ளே இருந்துகிட்டு ஒரு புற்றுநீச்சலாம் இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் கட்சி இருந்தால் அடிச்சுவாங்க, ஒரு கட்சி எக்ஸ்ட்ரா ஒன்று அடிச்சோம், வெற்றி அடிச்சுதான் செய்வாங்க, அதை வச்சுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க போயிருக்காங்க. போனனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஓபிஎஸ் இருக்காருன்னா ஓபிஎஸ் அவருடைய தரத்துக்கு அவர் அங்கே போனது தவறு. அவர் வயதுக்கும் சரி, அவருடைய இந்த இடத்துக்கும் சரி தவறு. 3 முறை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்களே, நன்றி மறுப்பது அண்டை மறுப்பது நன்றி சொன்னாங்க. இல்ல அப்படியே ஓபிஎஸ் மற்றும் எல்லாமே உங்களை உள்ள சேர்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. நீங்க தான் உங்க எடப்பாடியார் தான் உள்ள சேர்க்கலைங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம கோயிலை இடிச்ச மாதிரி கோயில் எம்ஜிஆர் மாதிரியே கோயில், அந்த கோயிலே அவங்க பாலிக்கிறாங்க, உடைச்சி கொடுக்குறாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஏன் இவங்க சும்மா எடுத்துக்கலாம்ல, அதை விட்டுட்டு இவங்க அந்த கோயிலே இடிக்காங்க. அதை விட அநியாயம் என்னன்னா, சட்டமன்றத்திலே தீய சக்தின்னு அடையாளம் காட்டப்பட்ட நம்முடைய கழகத்துடைய ஸ்தாபகர், நம்முடைய தெய்வம், புரட்சி தலைவர், மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த மாபெரும் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியில அடையாளம் காட்டப்பட்டவரை போர்ந்து பேசுறாரு சட்டமன்றத்துல. இதை விட அநியாயம் என்ன இருக்கு? அப்பேற்பட்டவர் எப்படி வைக்க முடியும் சொல்லுங்க?
வேடநடத்தல் இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மிக கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஒன்று, அந்த இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு நல்ல முறையில் அவங்களுக்குரிய பரிகாரம் செய்ய வேண்டும். அடுத்தாப்புல இந்த மாதிரி குற்றங்கள் இனி சம்பவங்கள் நடக்காத வகையில் இந்த திமுக ஆட்சியுடைய மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு நல்லா இருக்கும், மக்கள் நலம் பெறுவார்கள். சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு அம்மாவை இன்ஸ்பெக்டர் இது பண்ணிருக்காங்க. என்ன அது? அப்ப மகளிர் காவலத்துல புருஷன் கொண்டாடி தேடாரு, டைவர் தேடாதான் உங்களுக்கு கொடுக்க வர முடியுமா? பிள்ளை தொலைச்சிட்டு கொடுக்க கூடாதா? இதெல்லாமோ பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப மனசு அப்படி கொதிக்கி பதக்கி எப்படி பிள்ளை அந்த பிள்ளை இழந்ததுக்கு எப்படி இருக்கும்? நீ தமிழ்நாட்டில் 3வது ரேங்க் எடுக்கிற பிள்ளை அந்த பிள்ளை இறைவனுடைய திருவடியில இழைப்பார்கள், இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தரணும். அதுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை. நன்றி.